துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டாய். இது அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே நீ எழுந்து துதி, இந்த சாபனம் உன்னோடுதான். துதிப்பதற்கு நீ அழைக்கப்பட்டாய். இது அபிஷேகம் உன்னோடுதான். யூதாவே சகோதரனா புகழப்படுவாய் என்று உன் கரமும் சத்துருவே இடறி மேலிருக்கும். யூதா சென்றோ துதியே நாள்கை நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம். அது துதியின் ராஜ்யம். துதியின் ராஜ்யம். யூதா செங்கோ துதியின் நாள்கை நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம். யூதாவே எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு அழைக்கப்பட்டார். துதி அபிஷேகம் உன்னோடுதான். துதிப்பதற்கு இந்த ஜனத்தை எழுந்து உங்களுக்கு ஒரு அபிஷேகம் உன்னோடுதான். யூதா சென்றோ துதி நாள்கை நம் தேவனின் ராஜ்யம். துதியின் ராஜ்யம். யூதா சென்றோ துதியின் நாள்கை நம் தேவனின் ராஜ்யம். துதியின் ராஜ்யம். சருவின் கோட்டை பரத்தெரிய யூதா உதவி செல்லத்துமே தேசத்தின் முகத்தை குறித்தெரிய துணிக்கும் வீரர்கள் மட்டுமே. சத்துருவின் கோட்டை பரத்தெரிய யூதா உதவி செல்லத்துமே தேசத்தின் முகத்தை குறித்தெரிய துணிக்கும் வீரர்கள் மட்டுமே. யூதா சென்றோ துதியின் நாள்கை நம் தேவனின் ராஜ்யம் என்று துதியின் ராஜ்யம். யூதா சென்றோ துதியின் நாள்கை நம் தேவனின்
ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் யோசபாத் ராஜா 3 எதிரிகள் சேர்ந்து வந்து இஸ்ரவேல் தேசத்தை சூழ்ந்து கொண்ட பொழுது யோசபாத் ராஜா கர்த்தரை நோக்கி கேட்ட பொழுது, ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியலன்னு தேவனிடத்தில் அர்ப்பணித்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், துதிக்கிறவர்களை முன்பாக நிறுத்து. ஹல்லேலூயா. ஆண்டவரை பாடி துதிக்கிற லேவி புத்திரரை நீ முன்பாக நிறுத்து, அதற்கு பின்னாடி ராணுவத்தை நிறுத்து என்று ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. ஒரு உலக மனிதன் என்ன செய்திருப்பான்? ராணுவத்தை விட பலம் வாய்ந்தது ஒன்றுமில்லை என்று சொல்லி ராணுவத்தை முன்னால் நிறுத்திருப்பான். ஆனால் யோசபா தேவனுடைய மனிதனாய் இருந்தபடியினாலே கர்த்தரிடத்திலே கேட்ட பொழுது கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து துதிக்கிற பாடுகிற லேவியின் புத்திரரை முன்பாக நிறுத்தின பொழுது அந்த லேவியின் புத்திரர் பாடி தேவனை ஆராதித்த பொழுது எதிரிகள் தங்களுக்குள்ளே ஒருவரை ஒருவர் வெட்டுண்டு அவர்களே மடிந்து போனார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நாம செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தரை முழு உள்ளத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு பலத்தோடு கர்த்தரை பாடி நம்ம ஆராதிக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுத்து அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாடுவோம் கர்த்தரை. இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தரை அப்படி ஆராதிக்க போகிறோம். உம்மை ஆராதிக்க கூடி உள்ளோம், ஊற்றுமையா நிரப்புமையா உடைய உன்னத பரலோக அபிஷேகத்தினாலே என்று சொல்லி கர்த்தரிடத்திலே ஜெபத்தோடு விட ஆவியானவரை வாஞ்சித்து நாம் பாடுவோம். ஹல்லேலூயா.